ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் சொல்லலான் இருக்கேன். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் இன்னைக்கு திரும்ப சொல்ல போகிறேன். இன்னைக்கு சொல்ல போகிற இந்த அற்புதம் ஒரு கண் பார்வை சிவன் தொடர்பான ஒரு அருமையான அற்புதம். எனக்கும் கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் என்னால் படிக்க முடியல, சொல்ல முடியல. அதனால் அது தொடர்பாக சரி கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்றைக்கி இதை சொல்லலாம் அப்படின்னு படிக்கிறேன். இப்போ இந்த அற்புதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு சிவில் என்ஜினியர், அவருக்கு வேலை பார்த்துட்டு இருந்தார், கட்டணம் கட்டுற வேலை. என்ன காரணமோ என்ன தெரியல, அந்த வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளமோ என்னமோ தெரியல, நன்னா பார்த்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு கண் பார்வை 2 கண்ணுலையுமே பார்வை போயிடுத்து. அவரும் பார்க்காத வைத்தியம் இல்லை. எல்லா டாக்டர், கண் டாக்டர் என்ன தெரிஞ்சவா சொன்னவா, அவா சொன்னா, இவா சொன்னு எல்லா இடத்துலையும் காமிக்கிறார். அவருக்கு பார்வை திரும்பி வந்த பாடு இல்லை. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், வாங்க நம்ம மகா பெரிவாள் சென்னையில் இருக்கார், தரிசனம் கொடுத்துட்டுருக்கார், அங்கே போய் பார்க்கலாம், அவர் சொல்வார் ஏதாவதுன்னு சொல்லிட்டு அழிச்சின்னு போகிறார். சரின்னு அவர் அழிச்சுட்டு சென்னைக்கு அழிச்சின்னு வர்றார். சென்னைக்கு சமஸ்கிருத காலேஜில் தான் முகாமிட்டிருக்கா மகா பெரியவா. டெய்லி சந்திரமௌலீஸ்வர் பூஜை பண்ணி தரிசனம் கொடுத்துட்டுருக்கா பெரியவா. அன்றைக்கும் இந்த அழிச்சுட்டு போனவர் இவர் அழிச்சுட்டு போய் விஷயத்தை சொல்கிறார். பெரியவா அவர் அப்படி ஏற இறங்க பார்க்குறார், யார் என்னன்னு கேட்டுக்கிறார். கேட்டுன்ட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இப்படி உட்காத்தி வைக்கிறார். ஒன்றும் சொல்லலை, அதுக்கு என்ன செய்யணும், சரியாக போயிடும், என்ன ஏது ஒன்றும் சொல்லலை. அவளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக போயிடுது, ஒன்றும் சொல்லவே இல்லையேன்னு. இருந்தாலும் அவர் தன்னுடைய முயற்சியை விடலை. அந்த இன்ஜினியர் விடாத தினம் வரார். அங்கே நடக்கிற அத்தனை நாளும் ஒரு தொடர்ந்து இப்படி வந்துட்டுருக்கார். ஒரு 10 நாள் போகிறது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது. இவர் அன்னைக்கு இவர் நிற்கிறார், பெரியவா கிட்ட நிற்கிறார். தரிசனம் பண்ணுறதுக்கு நிற்கும்போது ஒரு ஓதுவார் ஒருத்தர், காஞ்சிபுரம் கோவிலில் சொல்கிறவர், தேவாரம் இதெல்லாம் சொல்லக்கூடியவர், ஓதுவார் ஒருத்தர். பெரியவாளுக்கு ரொம்ப ஒரு வேண்டியவர், பெரியவா மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். அவர் நிற்கிறார் பெரியவா கிட்ட. எப்போவுமே பெரியவாளுக்கு இந்த மாதிரி தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் பாடுறவானாலே ரொம்ப ஒரு பிடிக்கும். பெரியவாளுக்கு ரொம்ப ஒரு மதிப்பு உண்டு. அவர் நின்றுட்டுருக்கார் பக்கத்தில், இவாளும் அங்கே நின்றுட்டுருக்கா பக்கத்தில். இந்த இன்ஜினியரோட கூட வந்தவரும் நின்றுட்டுருக்கா. அந்த ஓதுவார்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு ஓதுவார்கிட்ட கேட்குற, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண் பார்வை எப்படி போச்சுன்னு தெரியுமோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறது. அப்போ இவருக்காகவே கேட்கப்பட்ட கேள்வி மாதிரி இருந்தது அது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இறைவனுக்கு கொடுத்த வாக்கை தவறியதால் அவரோட கண் பார்வை போச்சு அப்படின்னு சொல்கிறார். ஓஹோ, எங்கே போச்சு, எந்த ஊரில் போச்சு அப்படிங்கிறார். திருவொற்றியூரில் காலடிப்பேட்டைங்கிற ஊரில். சரி, அப்புறம் அவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறா பெரியவா. திருமுல்லை வாயிலுக்கு போய் ஒரு பதிகம் பாடினார். பகவான் கண்ணை திறக்கலை. அதுக்கப்புறம் திருவெண்பாக்கங்கிற ஸ்தலத்துக்கு போய் ஒரு பதிகம் பாடினார். அங்கே ஒரு ஊன்றுகோல் கொடுத்தார். அப்புறம் அப்படின்னு மகா பெரியவா கேட்குறா. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரநாதரை வேண்டி ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் இந்த பதிகத்தை பாடினார் அங்கே. அப்போ இடது கண் பார்வை கிடைச்சது. திருவாரூர் போய் மீளா அடிமை என தொடங்கும் பதிகத்தை தியாகேசர் முன்னாடி பாடுறார்.
வலது கண் பார்வையும் கிடைச்சுடுறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த ஓதுவார். அப்போது பரமேஸ்வரர் அனுகிரகத்தால் கண் பார்வை திரும்ப கிடைச்சிடும் இல்லையா? இதை பார்த்துட்டு இருந்த என்ஜினியருக்கு பொறி தட்டின மாதிரி இருக்குது. நமக்கு தான் சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இந்த சுந்தரமூர்த்தி போன ஸ்தலங்கள் எல்லாம் இந்த ஓதுவாரை கூட்டிண்டு நீ போ. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின பதிகங்கள் எல்லாம் ஓதுவார் பாடுவார். இங்கே சென்னையில் புரசைவாக்கம் கங்காதரேஸ்வரர் கோவிலில் தான் ஈசன் இருக்கார். அங்கே போயிட்டு அங்கேருந்து உன் யாத்திரையை ஆரம்பி அப்படின்னு மகாபெரிவா சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் பெரியவா சொன்னபடியே அங்கேருந்து யாத்திரையை தொடங்கி அந்த ஓதுவாரோட பெரியவாருக்கு என்ன அக்கறை, அந்த ஓதுவார் இவருக்கு செய்யணும்னு அவரை நிறுத்தி வச்சு இவருக்கு செய்யணும்னு நினச்சி இவருக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக அவரை அழிச்சின்னு போக சொல்லி அவரை அழிச்சிட்டு போய் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு இவருக்காக எல்லா ஸ்தலங்கள்லேயும் பாடி அழிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு 2 கண் பார்வையும் திரும்ப வந்துதான். அதுக்கப்புறம் ரொம்ப சௌரியமாக இருந்ததாக சொல்லப்படுறது. எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. அதனால தான் இப்பவும் சொல்லுவா தேவாரத்தில் அந்த ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பாடல்களில் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப கண் பார்வைக்கு இடக்கண் பார்வை ஆலம்தான் உகந்து அமுது செய்தானைக்கு இடக்கண் பார்வை வந்தது. அப்புறம் மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதில் 2வது அதுவும் விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தை ஆக்கினீர் எற்றுக்கு அடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண்டான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே. எனக்கு இன்னொரு கண்ணை கொடுக்காவிட்டார் நான் வாழ்ந்து பயனென்னங்கிற மாதிரி உருகி பாடி வேண்டிண்டு வலது கண் பார்வை கிடைத்ததாம். அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தேவாரத்தில் இந்த பாடல்கள் எல்லாம். இன்றைக்கி இந்த சிவராத்திரி நாளில் எனக்கும் இப்போ கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற இந்த சமயத்தில் நானும் இந்த பாடல்களெல்லாம் பாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. உங்களுக்கும் இதை சாக்கிட்டு இதை பற்றி நான் சொன்னேன். எல்லோரும் சமயம் கிடைக்கும்போது தேவாரத்தில் இதெல்லாம் படிக்கும்படி கேட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் படித்து சிவபெருமானோட அருளை எல்லாரும் பரிபூர்ணமாக பெறுவதற்கு பிரார்த்திக்கிறேன். எப்பவுமே மகாபெரிவா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு கர்மாங்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுடுவார். ஆனாலும் சமயத்தில் கை கொடுத்துருவார். ஒரு தூண்டுகோலாக ஒரு ஊன்றுகோலாக கை கொடுத்து நீ இதை படி, நீ இதை செய். இல்லாட்ட எங்கேயோ மூளையில் இருந்த புக்கு இது தேவாரம்லாம் எங்கேயோ இருந்த புக்கை எடுத்து படின்னு எப்படி படிக்க வச்சார். அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு எப்படி புத்தி வந்தது. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு இந்த மகாபெரிவா தொடர்பான இந்த ஒரு அற்புதமும் ஒருத்தருக்கு ஒரு இன்ஜினியருக்கு இந்த கண் பார்வை போன அற்புதமும் எனக்கு எப்படி என் கண்ணில் பட்டுது. இதெல்லாமே அவர் நடத்துறது தான். அவர் இந்த மாதிரி ஒருத்தருக்கும் பண்ணியிருக்கார். அந்த ஓதுவார் மூலமாக அந்த இன்ஜினியரோட கண் பார்வை போன மாதிரி எனக்கும் இந்த கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சரி பண்ணிடுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு கண்ணில் மருந்து போட்டுன்னு ஒரு கண்ணை வச்சுன்னு தான் நான் படிக்கிறேன். அதுவும் அவர் கொடுக்குற சக்தியில் தான் அவருடைய ஒரு பலத்தில் தான் நான் இன்றைக்கி இந்த படிச்சிருக்கேன். கண்டிப்பாக அவரை நம்பினவர் கைவிடவே மாட்டார். அவரை நம்பினோன்னா அவர் கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார். இல்லைன்னா எனக்கு ஏன் இப்படி ஒரு புத்தியை கொடுக்கணும், எங்கேயோ இருந்த புக்ஸை எடுத்து நான் ஏன் தேடி படிக்கணும். 15 நாளாக புக்கெல்லாம் எங்கேயோ கடந்தது. இன்றைக்கி எடுத்து இந்த புக்ஸ் அதுவும் பர்டிகுலராக எடுத்து நான் படிக்கிறேன்னா எல்லாமே மகாபெரிவா நடத்துகிற லீலை தான். இதில் சொன்னால் யாருக்கும் அது புரியாது. அது அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த புக்கை படிக்கணும். அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு சிவன் தொடர்பான இதில் படிக்கணுங்கும்போது எவ்வளவோ இருக்கே, எத்தனையோ விஷயங்கள் இருக்கே. ஏன் சிவன் தொடர்பான கதைகள் வந்தது, தேவாரம் வந்தது, ஏன் அதுதான் மகாபெரிவா லீலை. இன்றைக்கி நீ தேவாரம் படிங்கோ, முடிஞ்ச வரைக்கும் தேவாரத்தை காதால் கேளுங்கோ. கண்ணு தெரியலையா, காதால் கேளுங்கோ அப்படிங்கிறதுக்கு தான் உணர்த்துறார் அவர். தேவாரம், திருவாசகம், சிவன் தொடர்பானது எல்லாம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் காதால் கேளுங்கோங்கிறார் அவர். வேறு ஒன்றும் சொல்லலை.
ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.